ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லா வருஷமும் சிவராத்திரிக்கு பட்டியாலா பேண்ட்டை போட்டு பரவச நிலையில டான்ஸ் ஆடுறாரு. யாரா இவரு? ஊருக்குள்ள மட்டும் இல்ல, சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லா சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் சொல்லி ஈஷா ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஜக்கி வாசுதேவ் அவர் உருவாக்குறது தான் சொல்றாங்க. ஸோ ஜக்கி வாசுதேவ் அவரை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஜக்கி வாசுதேவ்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட ஒரிஜினல் நேம் ஜெகதீஷ். அவர் பிறந்தது கர்நாடகா 1957. அவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அந்த ஊரு தான். இப்ப சத்குருன்னு சொல்றவரோட ஒரிஜினல் குருவோட நேம் ரிஷி பிரபாகர். அவர்கிட்ட தான் இவர் யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதே யோகா கிளாஸ்ல 1984 விஜய் குமாரின்ற ஒரு லேடிய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சரி, இங்கே யோகா கிளாஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? நம்ம யோகாவை இன்னும் பெருசா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய யோகா சென்டரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி பிரபாகர் அது டீட்டெயிலா அது சார்பா நம்மளுடைய ஜெகதீஷ் அவர்களை அனுப்பி வைக்கிறாரு. எங்க தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு நம்ம ஜெகதீஷ் ஐயா. ஜெகதீஷ் ஐயா தமிழ்நாட்டுல கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது சரி, ஆனா பர்டிகுலரா எதுக்கு கோயம்புத்தூர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியாது. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தை எதுக்கு சூஸ் பண்ணாருன்னு தெரியாது. ஆனா அந்த ஏரியாவில் அவர் முதல்ல யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. 1992 ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி வர்ற எல்லாருக்குமே ஃப்ரீயா யோகா கிளாஸ் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. இந்த ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு அவர் ஆரம்பிக்கிற முதல் விஷயம் இதுதான். யோகா கிளாஸ் ஆரம்பிச்சு 5 வருஷத்துல, அதாவது 1997 ஜெகதீஷ் அவருடைய ஒய்ஃப் விஜய் குமாரி இறந்துடுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா புரியலையா? மகா சமாதி அடைஞ்சிட்டாங்களாம். மகா சமாதி அப்படின்னா நம்மளுடைய உடலை விட்டு உயிர் தானாவே வெளியே போயிருமா, அதுக்கு பேர் தான் மகா சமாதியா. இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜக்கி வாசுதேவ் அதாவது ஜெகதீஷ் அவர் சொல்றாரு, அந்த மகா சமாதி அவங்க மனைவி அடையறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் தன்னுடைய உடம்புல இருக்கிற நகைகள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்து உட்கார்ந்து மகா சமாதி அடைஞ்சாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டா, உடம்புல மெட்டல் பார்ட்ஸ் இருந்தா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வெளியே போகாதான். அதனால உடம்புல இருக்கிற நகைகள்லாம் கழட்டி வச்சு மகா சமாதி அடைஞ்சாங்களாம். அவங்களுடைய சமாதிய இப்ப நீங்க போய் ஈஷால பார்த்தாலும் அதுக்குன்னு ஒரு கலரை கட்டி வச்சிருக்காரு. விஜயகுமாரி அப்பாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஜெகதீஷ் அவர் சொல்றாரு. தன்னோட பொண்ணு இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ஜெகதீஷ் தன்னுடைய ஒய்ஃபை எரிச்சிடுறாரு. அதை கேட்ட விஜயகுமாரியோடைய அப்பா, அதாவது ஜெகதீஷ் அவருடைய மாமனார், எங்க வழக்கத்துல எரிக்கிற பழக்கமே இல்லையே, ஏன் எரிச்சிங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி ஏன் எரிச்சிங்கன்னு கேட்டா, எரிச்சுட்டேன் அவ்வளவுதான், வேற எந்த ஒரு டீட்டெயிலும் ப்ரூஃபும் இப்ப நீங்க போய் யூடியூப்லயும் மீடியாலையும் தொலைனா கூட இல்ல. அவங்க ஒய்ஃபை பத்தி ஜெகதீஷ் அவர் கொடுத்த டீட்டெயிலே அவ்வளவுதான். இல்ல, என் பொண்ணு நீ தான் கொன்னுட்ட, எனக்கு மேல சந்தேகமா இருக்கு, அது எப்படி எரிக்கலாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கோவிந்தா கோவிந்தா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுட்டு 1999 மெர்க்குரியில ஒரு சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு மேல ஒரு அமைப்பா கட்டுறாரு. மிஸ்டர் ஜெகதீஷ், அதாவது ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொல்றவருடைய அத்தனை விஷயங்களும் ஆரம்பிக்குது. முதல்ல அவரு தன்னுடைய இடத்தை விரிவுபடுத்துறாரு. பக்கத்துல இருக்கிற எல்லா விவசாய நிலங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வரைக்கும் மோர் தென் 400 ஏக்கர்ஸ் வாங்கியிருக்காரு. இத கொஞ்சம் கொஞ்சமா பெரிய அளவுல பரப்பணும், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆனந்த விகடன்ல தொடர்கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப மன அமைதியாவும் உடல் அமைதியாவும் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு ஆனந்த விகடன்ல இப்படி ஒரு தொடர்கள் போட ஆரம்பிச்சிடுறாரு. விஜய் டிவில நிறைய இன்டர்வியூஸ், செலிபிரிட்டிஸ் கூட இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு.
அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியா சைடும் போய் தன்னுடைய பேச்சு திறமை மூலமா நிறைய லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய பேச்சு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஆப்ஷன்ல எல்லாம் நம்ம பெரிய லெவல்ல ரீச் ஆக முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு லெவலையும் ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. கரண்டா இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட நெருக்கமா இருக்க முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துல அதாவது 2000க்கு அப்புறமா கார்பரேட் எம்என்சில வேலை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வாங்க, உங்களை நான் மன ரீதியா அமைதிப்படுத்துறேன், உங்க மைண்டை நான் தெளிவுபடுத்துறேன்னு சொல்லி அவங்கள குறி வச்சு ஆட்களை வர வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் டொனேஷன் ஃபீஸ் அது இதுன்னு உள்ள இறங்க பல லட்சங்கள் பல கோடிகளா மாற ஆரம்பிக்குது. 1994க்கு அப்புறமா தொடர்ந்து 5-6 வருஷமா அந்த தியானலிங்கமை சுத்தியே நிறைய பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அவரு இருக்கிற ஏரியா மட்டும் இல்லாம அவரு சுத்தி வாங்கி இருக்கிற அத்தனை காடும் அத்தனை விவசாய பூமியும் வன விலங்குகள் வசிக்கிற இடம்னு சொல்லி கவர்மெண்ட் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நீங்க கட்டடம் கட்டிட்டு இருக்கிற இடம் எல்லாமே அதிகமா வன விலங்குகள் யூஸ் பண்ற ஏரியா, இந்த இடத்த நீங்க பில்டிங் எழுப்ப கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்தடுத்து அவருக்கு நோட்டீஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா எந்த நோட்டீஸையுமே அவர் பொருள்படுத்தாம அவர் பாட்டுக்கு பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. பட் அது லீகலா இல்லீகலா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் ப்ராப்பரா கிடைக்கலனாலும் எனக்கு கிடைச்ச சில லீகல் ப்ரூஃபை நான் உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. அந்த டைம்லயே நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நேர்மையா செயல்படணும்னு சொல்லி வன விலங்குகள் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏரியாவை டச் பண்ணாதீங்க, அங்க பில்டிங்ஸ் எழுப்பி வன விலங்குகளுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்பவே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணல. ஈவன் சீல் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கூட ஆபீசர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணப்படலைன்னு இப்ப வரைக்கும் சொல்லுது. ஆனா ஜெகதீஷ் அதாவது ஜக்கி வாசுதேவ் அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, நீ லீகல் இல்லைன்னு பார்த்தையா, 1 இன்ச் கூட நான் லீகலா தான் வாங்கியிருக்கேன், நான் லீகலா வாங்கல நீ ப்ரூஃப் பண்ணனா இப்பவே நான் இந்த நாட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு ஓப்பனா இன்டர்வியூல சொல்றாரு. பட் அது லீகலா இல்லீகலான்னு சொல்லி அந்த இயர்ல அந்த டைம்ல இருந்த ஆபீசர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். வருஷங்களும் ஓட ஆரம்பிக்குது. அதாவது கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்த கலெக்டர் கூட வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நான் கட் பண்ணிடுவேன், அங்க இருக்கிற பில்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. அதுக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாம பில்டிங்ஸ் அவரு கட்டிக்கிட்டே தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுதான் புரியல. 1 சென்ட் கூட நம்ம வாங்கி அத கவர்மெண்டோடைய ப்ரூஃப் இல்லாம கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஆனா பல சென்ட் பல ஏக்கரை எப்படி இல்லீகலா அவரு கட்ட முடியும்? ஈஷா ஃபவுண்டேஷனை நம்ம ஒரு வேடிக்கையா பார்த்துட்டு அதை பத்தின உண்மையான விஷயங்கள் தெரியாம போயிடுறோம். உண்மை என்னைக்குமே தெரியாது அப்படின்னு இருந்தாலும் சில விஷயங்கள் மறைக்கப்படவே முடியாது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்விக்கு உங்களுக்கும் பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவுல பூவுலகின் நண்பர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த வக்கீலான வெற்றி செல்வனும் சேர்ந்து இல்ல நீங்க இல்லீகலா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் கேக்குறாரு. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, இதை உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பட் அதையுமே ஜெகதீஷ் அவர்கள் கண்டுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே இல்லீகல்னு சொல்றதுக்கான ப்ரூஃப் இருக்கே தவிர அது இல்லீகல் இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காருன்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தா நீங்க அதை ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 112 அடி உயரத்துல ஆதியோகி சிலைய அவர் பாட்டுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லி டவுன் அண்ட் கண்ட்ரி டிபார்ட்மெண்ட் உள்ள இதை நிறுத்தணும்னு வர்றதுக்கு உள்ளேயே நம்மளுடைய புத்திசாலியான ஜெகதீஷ் அதாவது ஜக்கி வாசுதேவ் ஐயா அவர்கள் அந்த ஆதியோகி சிலையை திறந்து வைக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி அவர்களை உள்ள கூட்டிட்டு வர்றாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவே திறந்து வச்சுட்டு லீகல்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் இல்லீகலாவது வெங்காயமாவது 2020ல எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த இல்லீகல்னு நோட்டீஸ் அனுப்புனாங்களோ அவங்க எல்லாருமே இது யானைகள் உலாவர பகுதி தான், யானைகள் வசிக்கிற பகுதி இல்ல, அதனால இது இல்லீகல் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஃபைனலி லீகல் இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நம்மளுடைய ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய நாலேஜை வச்சுட்டு நான் பயங்கர நாலேஜபிளான பர்சன் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக எல்லா சோசியல் மீடியாலையும் களமிறங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கூட எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. அந்த ஆதியோகி சிலைய மோடி ஐயா வந்து திறந்து வைக்கிறாரு, அதாவது தனி ஒரு ஆள் நின்னு இல்லீகலான இடத்த உருவாக்குறாருன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா இல்ல, அது லீகல் தான் சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவே வந்து அதை திறந்து வைக்கிறாரு. அந்த டைம்ல தான் நம்ம எல்லாம் ஜல்லிக்கட்டுக்காக போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை அவர் மதிக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குப்பா. பல இடங்கள்ல நம்மளுடைய முகங்களும் நம்மளுடைய பேச்சுக்களும் நம்மளுடைய ஈஷா பவுண்டேஷனும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேலி ஃபார் ரிவர்ஸ், காவேரி காலிங் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. நம்ம மரங்களை நட்டு மண் வளத்தை பெருக்குவோம்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 42 ரூபாய் வசூல் பண்ணி பல கோடிகளை வசூல் பண்ணியிருக்காரு. இப்ப ரீசெண்டா நம்ம ஜக்கி அவருடைய ஹாட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவ் சாயில். இந்த சேவ் சாயில் மூலமா உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்னு சொல்லி இவரு நம்ம இந்தியால இருந்து லண்டனுக்கு பைக்ல ட்ரிப் போறாராம். ஆக மொத்தம் வருஷம் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு பல கோடி ரூபாயும் பல லட்சம் ரூபாயும் செலவிட்டுட்டு ஒவ்வொரு டாபிக்கையும் உருவாக்கி அதன் வழியா எல்லாரும் போங்க, அதன் வழியா நம்ம எல்லாரும் போகணும், ஈவன் ஹேஷ்டாக் ஃப்ரீ தமிழ்நாடு டெம்பிள், தமிழ்நாடு டெம்பிள் எல்லாம் தனியாருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய ஹேஷ்டாக்ஸை உருவாக்குறாரு. அவரே உருவாக்கி அதுக்கு அவரே வந்து அர்ப்பணிப்பா இருந்து எல்லா விஷயங்களும் முன் வந்து செய்யறாரு. கிரேட். ஃப்ரீ தமிழ்நாடு டெம்பிள் தனியார் மயமாக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? உங்ககிட்டயே நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்களே, நீங்களே தனியா இறங்கி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாசம் சுத்தம் பண்ணாலே போதுமே, இதுக்கு எதுக்கு தனியாரு? நம்மளுக்கு தான் அரசாங்கம், நம்மளுக்கு அரசாங்கம் செயல்படல, ஆப்போசிட்டா இருக்குன்னா நம்மளே இறங்கி செயல்பட வேண்டியது தானே. வெறும் கோழி பண்ண செங்கல் சூளை நடத்தினவருக்கு என்ன அறிவு பாத்தீங்களா? நான் இந்த டாபிக்கை உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாத சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா கண்டிப்பா இந்த வீடியோல ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஏன் ஜெகதீஷ் அவர்கள், அதாவது ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்தாரு? இல்லீகலா பில்டிங் கட்டுற அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றதுக்கு இப்ப வரைக்கும் அவர் லீகலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ப்ரூஃப் என்ன? ஆஸ் ஆன் இந்த டேட்ல கூட நீங்க போய் தொலைவனா அவங்க ஒய்ஃப் விஜயகுமாரி ஜீவ சமாதி தான் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ரேலி ஃபார் ரிவர்ஸ், காவேரி காலிங்னு நிறைய பிரச்சாரம் பண்றீங்க ஐயா, ஆனா நீங்க எத்தனை தண்ணி பிரச்சனைக்கு தீர்த்து வச்சிருக்கீங்களா? உண்மையிலே எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறோம், சொல்லுங்க. ஃபைனலா 400 ஏக்கர் விவசாய பூமியை எடுத்திருக்கீங்க, நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்கீங்க, ஆனா சேவ் சாயில், மண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. புரியல. ஒரு ஹியூமன் ஃபீலிங்கா நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம், ஒருத்தர் கொஞ்சம் நாலேஜபிளா, அதாவது நல்லா பேசுறாரு அப்படின்னா போதும், அவருடைய காலோடனே நம்ம விழுந்து கும்பிட்டு அவருதான் என்னுடைய குரு அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம். எல்லாருக்குமே நல்லது கெட்டதுன்னு 2 சாயல் இருக்கும். ஆனா முழுமையா ஒருத்தரை பத்தி என்னைக்குமே நம்ம முடிவு பண்ணிடவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. தெரிஞ்ச விஷயத்த மட்டுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயினா இதனுடைய கண்டென்ட்டை நான் சர்ச் பண்ணதுக்கான ரீசன், எவ்ரி இயர் சிவராத்திரிக்கு பட்டியாலா பேண்ட்டை போட்டு பரவசமா ஆடுறாரு, யாரா இவரு அப்படின்றதுக்காக தான். வேற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. ஏன்னா ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நினைப்பாரு சில ஆட்கள் சோசியல் மீடியால தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஐயா, எங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக இல்லைங்க ஐயா, சில விஷயங்கள் காமனா நாலேஜா நீங்க பண்றீங்க இல்லையா, நாலேஜபிளான விஷயங்கள். ஸோ நாலேஜா இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. வேற எதுவும் நான் இதுல வந்து கன்வே பண்ணல. நல்லது கெட்டது அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அவ்வளவுதான். இதை பார்த்து நீங்களும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தரா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனல்ல வரப்போகுது. மறக்காம அதுக்கு மை மாஸ்டர் பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பேசாம நானும் ஒரு யோகா கிளாஸ்